ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது யூஜிடிஆர்பிக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதில ஒரு தகவல வந்து மாத்தி சொல்லிட்டோம். அதனால நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் மார்க்ஸ் எல்லாமே இருக்கு. அத பத்தியும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து யூஜிடிஆர்பி வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலைல எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டவுட்டு. ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க. ஆனா, இன்னும் கண்டக்ட் பண்ணல. இந்த வருஷமும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அத வந்து விட்டுருங்க. நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா, லாஸ்ட் டைமுமே அதே மாரி தான். பிடி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நெறைய பேர் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லிஸ்ட் வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுமே உள்ளார வந்திருக்கலாம். ஸோ, அதனால இருக்கக்கூடிய ஸ்பேஸ நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. கரெக்ட்டா படிச்சிருங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் எக்ஸாம் வந்து தள்ளி போனாலும், அது நமக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சீங்க. கண்டிப்பா இந்த வாட்டி எக்ஸாம்ஸ்லேருந்து பாஸ் ஆகுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. ஸோ, இதில் ஒரு டென்டேட்டிவா ஒரு 150 டேஸ்க்கு நம்ம எப்படி வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து யூனிட் வைஸாக மாறும். ஒரு சில மேஜஸ்க்கு வந்து யூனிட் வந்து அதிகமாக இருக்கலாம். ஒரு சில மேஜஸ்க்கு வந்து யூனிட் வந்து கம்மியாக இருக்கலாம். நான் ஒரு 10 யூனிட் இருக்குன்னா அது எப்படி வந்து பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிப்ரவரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து யூனிட் 1, 2, 3. ஸோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3 யூனிட் 1 மந்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்டான 1 யூனிட் வந்து எடுத்துக்கங்க. சரிங்களா? ஒரு யூனிட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது, ஒரு யூனிட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது, ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிறது. ஸோ, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிற யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற யூனிட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுனா நமக்கே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அல்லது ஆவரேஜாக இருக்கிறது. ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய யூனிட் வச்சுட்டு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 மந்தில் ஒரு 20 நாள் வந்து அந்த யூனிட்டுக்கு எடுத்துச்சுன்னா அடுத்த 10 நாளில் ஐயோ இன்னும் 2 யூனிட் படிக்கணும்னு கொஞ்சம் இதாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளில் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் ஒரு யூனிட் ஈஸியாக இருக்கிற யூனிட் முடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், அந்த கஷ்டமாக இருக்கிற யூனிட்டை நம்ம ஈக்குவல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ, இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படியோ அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ, ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு 3 யூனிட் சரிங்களா? இது வந்து 10 யூனிட் இருந்தால் இந்த மாதிரி, அல்லது ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வந்து 12, 15 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மார்ச் மந்தில் ஒரு 4 யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ, நீங்கள் இங்கேயும் 3 யூனிட்டாக கூட என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இதுவும் வந்து அதிக வெயிட்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஸோ, எல்லாத்துக்குமே நமக்கு டிஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் அதிகமாக கேட்பாங்க, இந்த யூனிட்டில் கம்மியாக கேட்பாங்க அப்படின்ட்டு இல்லை. ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 150 கொஷின்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் வரும். அதனால் எல்லா யூனிட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். அதுக்கடுத்து ஏப்ரலில் 3 யூனிட்டு. ஸோ, இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் அண்டு மேலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா 10 யூனிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறேங்க முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து மே மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிவிஷனு, மாடல் டெஸ்ட் அதிகமாக. ஈவன் இந்த இது கண்டினியூ பண்ணும்போதே டெய்லியும் அல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய கைடு இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்லி யூஜிடிஆர்பிக்கான அந்த கைடு மட்டும் வாங்கி பார்க்காதீங்க. பிஜிடிஆர்பிக்கு நடந்ததும் பாருங்கள். ஏன்னா நமக்கு சிலபஸ் மோஸ்ட்லி ஒரு 80 to 90% பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதுவும் இருக்கும். ஒரு 10% வேணால் யூஜிடிஆர்பிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி இருக்கிற கொஷினும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள். நம்ம கொஷின்ஸ் எல்லாமே ஒமிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, அதுக்கடுத்து லாஸ்ட் ஜூன் மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிவிஷன் அண்டு மாடல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி டெய்லியும் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குற மாதிரியும். ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ, நமக்கு வந்து கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 150. இதில் தான் நம்ம நேற்று வந்து மாற்றி சொல்லிட்டோம். சைக்காலஜி இருக்குன்னு சொல்லிட்டு சைக்காலஜி நமக்கு வந்து கிடையாது. 2 டெஸ்ட்டு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது வந்து அந்த எலிஜிபிள் மார்க்ஸுக்காக தான். அது வந்து கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் இருக்கிறது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி
ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஈச் சப்ஜெக்ட் இன் சிங்கிள் பேப்பர். ஸோ ஒவ்வொன்றும் 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம்ஸு, மேக்ஸிமம் மார்க் 150. இது வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் சரிங்களா. குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னா கட் ஆஃப் எடுத்துக்கிறது. இது வந்து பாஸ் மார்க் மாதிரி. இது எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கட் ஆஃப் இதிலே முடியாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 130 ஸ்டார்ட் ஆகி 100லே கூட முடிஞ்சிடும் சரிங்களா. அதனால் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்கு. இது லாஸ்ட் டைம் நமக்கு நடந்த பிடி செலெக்ஷனில் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த வெயிட்டேஜ் மார்க்கு. ஸோ இப்போ 2012 பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5.5 மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா சரிங்களா. ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2013 5 மார்க்ஸு, 14 4.5, 17 அப்படின்னா 3 மார்க்ஸு, 19 2 மார்க்ஸு, 22 0.5, 23 அப்படின்னா 0 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த டைம் 2023 பாஸ் பண்ணவங்களுக்கு மார்க்ஸ் எதனாச்சும் ஆட் பண்ணலாம். அதே 2012 இருக்கிறவங்களுக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயர் நடந்ததுனால இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியூவாக வந்துச்சு அப்படின்னா இதோட வெயிட்டேஜ் மார்க்ஸும் வந்து என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் ஆகலாம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கும். மற்ற மேஜர்ஸ்க்கு எல்லாமே 2 மேஜர்லுமே இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் அண்டு இங்கிலீஷுமே இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேஜர்ஸ் தான் படிக்க போகிறோம். நம்ம எல்லாமே ஏற்கனவே படித்தது தான். அதனால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. இந்த பிளானை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய பிளானை தனியாக போட்டு வச்சுங்க. சிலபஸை லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் கொண்டு போகாதீங்க. குறிப்பாக ஜூனில் சரிங்க, ஜூன் வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீஷன் கொண்டு போகாதீங்க. திடீர்னு நமக்கு முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாட்டி பிஜிடிஆர்பி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த மந்த்து ஒன்று, ஆனால் அதுக்கு முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மே மந்த்லே உங்களுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்லலாம் எலெக்ஷன் இருக்குது தள்ளி போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் எதுவும் பேச்சு கேட்காதீங்க. ஏன்னா அவங்களாம் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. அவங்க சொல்லிவிட்டு அப்படியே இருந்துருவாங்க சரிங்களா. நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் படிக்கணும். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது